நேரிலே தற்போது அந்த காட்சியை பார்த்திருக்கோம். சுக்பீர் சிங் பாதல் முன்னாள் துணை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். பஞ்சாபின் துணை முதலமைச்சராக 2017ஆம் ஆண்டு வரை இருந்திருக்கிறார். அவர் தற்போது மதத்துக்கு எதிராக செயல்பட்டதாக கூறி அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்க மத ரீதியான தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக அமிர்தசரஸில் உள்ள பொற்கோவில் பஞ்சாப் சீக்கியர்களின் பொற்கோவிலான அமிர்தசரஸில் பொற்கோவில் அந்த மத ரீதியான சடங்குகளை செய்வதற்காக அந்த தண்டனை அனுபவிப்பதற்காக கழிவறையை சுத்தம் செய்வது, காலணிகளை சுத்தம் செய்வது போன்ற உத்தரவு தண்டனைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதை செய்வதற்காக நேற்று முதல் வந்து கொண்டிருக்கார். இன்று அவர் வந்தபோது திடீரென நாராயண் என்ற ஒரு திடீரென ஒரு தீவிரவாதி என்று தற்போது கூறுகிறார். அவர் தற்போது பிடிக்கப்பட்டிருக்கிறார். அவர் திடீரென துப்பாக்கியால் அவரை சுட முயன்றிருக்கிறார். அந்த பொதுமக்களும் அவருடைய ஆதரவாளர்களும் உடனடியாக அவரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். ஷூட்டர் ஐடென்டிஃபைட் அஸ் டெரரிஸ்ட் நாராயண் சௌரா என்ற பெயரில் கூறியிருக்கிறார்கள். நாராயண் சௌரா என்பதுதான் பிடிப்பட்டவரின் பெயர். தற்போது அவர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். இந்த பரபரப்பு காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுக்பீர் சிங் பஞ்சாபின் முன்னாள் துணை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். முன்னாள் துணை முதலமைச்சர் தற்போது அந்த நேரலையில் அந்த அதிர்ச்சி காட்சிகளை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். मारी गई है मारी गई है तस्वीर अपडेट बड़ी खबर जी साझी कर रहे हैं। நாராயண் சௌரா என்ற நபர் திடீரென துப்பாக்கியால் அவரை சுட முயற்சித்திருக்கிறார். அந்த காட்சி அதிர்ச்சி காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொற்கோயில் என்பது பல்லாயிரக்கணக்கோ தினமும் வந்து செல்லக்கூடிய இடம். சீக்கியர்களின் மிக முக்கியமான கோவில் ஸ்தலங்களில் ஒன்று. அந்த இடத்தில் இது போன்ற சம்பவம் நடைபெற்றிருப்பது அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த மனிதர் உடனடியாக அங்குள்ள அவரது ஆதரவால் பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் தற்போது ஒப்படைக்கப்பட்டிருக்கார். எதற்காக அவரை சுட முயன்றார், என்ன காரணம் என்று தற்போது விசாரணைகள் ஒரு பக்கம் ஆரம்பிக்க இருக்கின்றன. ஆனால் இந்த காட்சி முன்னாள் துணை முதல்வர் சிரோன்மணி அகாலி தளத்தின் முன்னணி தலைவராக இருக்கக்கூடியவர், பிரபலமான ஒரு முகம், இப்படிப்பட்டவர் மீது இப்படி ஒரு அதிரடியாக துப்பாக்கி சூடு, அதுவும் பொற்கோவில் வாசலிலே வளாகத்தின் வாசலிலே நடைபெற்றிருப்பது என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி என்றான் கூற வேண்டும். அந்த காட்சிகளை பார்க்கும் போது அதிர்ச்சியாக இருக்கிறது. என்ன நடக்கிறது என்பது போல அங்கு ஒரு ஆயுதத்துடன் ஒரு நபர் எப்படி வந்தார், அதுவும் துப்பாக்கி கொண்டு எப்படி வந்திருக்கிறார் என்பது குறித்தெல்லாம் தற்போது பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. அந்த காட்சிகளை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். நமது டைரக்டர் தற்போது முழுமையாக அந்த காட்சிகளை மீண்டும் ஒரு முறை அந்த துப்பாக்கி சத்தத்துடன் போடக்கூடிய காட்சிகளை மீண்டும் பார்ப்போம். गोली मारी गई है मारी गई है तस्वीर अपडेट बड़ी खबर जी साझी कर रहे हैं। क्यों मारी है गोली, क्यों मारी है, क्यों मारी है क्यों मारी है? நேரிலே அந்த காட்சிகளை தற்போது பார்த்தோம். நூலருகில் உயிர் தப்பியிருக்கிறார் சுக்பீர் சிங் பாதல் என்பதுதான் தற்போதைக்கு நமக்கு கிடைத்துள்ள செய்தி. துப்பாக்கி சுடும்போது அவர் நூலருகில் அந்த அவர் காலில் சில காயங்கள் காரணமாக வீல் சேரில் தான் வந்திருக்கிறார் கோவிலுக்கு. அந்த வீல் சேரில் தான் அவர் அமர்ந்திருக்கிறார். ஆனால் நூலில் உயிர் தப்பியிருக்கிறார் தற்போது. எனவே ஒரு பரபரப்பான சூழல் பஞ்சாபில் காணப்படுகிறது. நிச்சயமாக சாட் கட்சி, அதாவது சிரோன்மணி அகாலிதள கட்சியினர் இது தொடர்பாக போராட்டங்கள் அறிவிக்க இருப்பதாக தகவல்கள் தற்போது முதற்கட்ட தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எது எப்படிக்கும் தற்போது போலீசார் விசாரணை தொடங்கியிருக்கிறார்கள். துப்பாக்கியால் சுட்ட நபர் நாராயண் சௌரே தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு பின்னணியில் இருந்தது யார், எதற்காக இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது, ஏன் என்ற பல்வேறு கேள்விகள் தற்போது எழுப்பப்பட்டு அதற்கான விசாரணைகள் தொடங்கியிருக்கின்றன. தற்போது பஞ்சாபில் பெரும் பதற்றமான ஒரு சூழல் காணப்படுகிறது என்றுதான் கூற வேண்டும்.